கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். ஆகிய சகலத்திலும் நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க இந்த சிறிய தருணத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் செபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்தி கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம். செபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் நிமிர்ந்து உட்காரலாம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாகியது, அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். இந்த அதிகாரம் முழுவதும் சரியாய் இந்த அதிகாரத்தினுடைய 32 வசனங்கள். 32வது வசனத்திலிருந்து நாம் பின்னோக்கி கடந்து போகும்போது ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் நடக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டம். இந்த போராட்டத்துக்கு முன்பதாக இந்த மனிதனுடைய நிலைமை எப்படி இருந்தது, யாக்கோப்புடைய நிலைமை எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கும்போது, அதே 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது 7ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது சொல்லப்படுகிறது, அப்பொழுது யாக்கோப்பு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு. போதும் விடுங்க. இப்போ இந்த 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? யாக்கோப்பு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு. இதை நீங்கள் வீட்டில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த சூரியன் உதயமாவதற்கு முன்பதாக அந்த வெளிச்சம் அவனுடைய இருளை போக்குவதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கையில் பயம் என்கிற ஒரு சுயநலத்தில் அவன் நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பயம் என்கிற சூழ்நிலையில் நாம் எப்படி தப்பி நடக்க வேண்டும் என்பதை இந்த யாக்கோப்பினுடைய வாழ்க்கையிலே இந்த அதிகாரம் முழுவதிலும் நாம் பார்க்கலாம். இவன் பயந்ததுக்கு ஒரு காரணம் 11ஆம் வசனத்தில் தலைப்பிலே உங்களுக்கு சொல்லப்படுகிறது, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். இப்போ இவன் எதுக்கு பயந்தான்? ஏசாவின் சொத்தை இவன் எடுத்துக்கொண்டு பிரயாணப்பட்டு போய்விட்டான். இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை இவன் பெற்று 2 பரிவாரங்களை பெற்றுக்கொண்டு திரும்புகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஒரு வித்தியாசமான பாதையிலே நீங்கள் கடந்து செல்லலாம். அப்போ இவனுக்கு அந்த பயம் எதனால் ஏற்பட்டது? தன் சகோதரனை இப்பொழுது எதிர்க்கே சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். இப்பொழுது அவன் சந்திக்க வேண்டும். அதனாலே அவனுக்கு என்ன வந்து விட்டதுங்க? பயம் வந்து விட்டது. உடனே அவன் 12ஆம் வசனத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறான், தேவரீரோ நான் உனக்கு பாருங்க, தேவனிடத்தில் அவன் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாவதற்கு முன்பதாக, இந்த பயம் கலக்கத்தை நீக்குவதற்கு முன்பதாக அவன் ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை அவன் ஜெபத்துக்கு கொண்டு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிப்பதற்கு வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது. உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு முன்பதாக எழுதி வைத்த, அல்லது கர்த்தர் நமக்கு முன்பதாக நம்முடைய இருதயத்தில் சொல்லி கொடுத்த, அல்லது கர்த்தர் நாம் வாசிக்கும் போது முகமுகமாய் நம்முடைய இருதயத்தில் பேசின வார்த்தைகள் தாங்க வாக்குத்தத்தம். இது புதுசா எங்கே வெளியிருந்து வராது, உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து வருகிறது. இந்த வாக்குத்தத்தத்தை அவன் சொன்ன பிறகு நீங்கள் அடுத்த அதிகாரத்துக்குள் நீங்கள் நுழையும் போது அவன் சகோதரனிடமிருந்து தப்பிவதற்கு எத்தனையோ காரியங்களை அவன் ஆயத்தப்படுத்தின பின்பு 24ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது 24, 32, 24, யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷனோடு பொழுது விடிமளவும் அவன் என்ன செய்து கொண்டிருந்தாங்க? அவனோடு போராடி பாருங்க, ஒரு தொடை சந்து சுளுக்கும் அளவிற்கு அவன்
அந்த கர்த்தருடைய மனிதனோடு அவன் போராடுவதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவன் யாரோடு போராடினான் என்றால் உங்களுக்கு வசனத்திலே உங்களுக்கு வந்து விடுகிறது. 28ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் என்றால் அந்த இடத்துல யாருங்க? கர்த்தர். அந்த இடத்துல யாருங்க? கர்த்தர். கர்த்தர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்று கேட்கும் அளவிற்கு அவனுடைய போராட்டம் நின்று கொண்டிருந்தது. அவனுடைய போராட்டம் நின்று கொண்டிருந்தது. அல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவு போராட்டம் நின்று கொண்டிருந்தாலும் நீங்கள் தேவனோடு தனித்து போராட பழகி கொண்டிருப்பீர்கள் என்றால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம். உங்கள் பெயர் மாற்றப்படும். வெற்றி உங்களுக்கு நிச்சயம். உங்கள் பெயர் நிச்சயமாய் மாற்றப்படும். உங்கள் பெயர் என்னவா இருக்குங்க? ஏன்னா அடுத்த வசனமே உங்களுக்கு அதுக்கு பதில் வந்துருது. அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோப்பு என்று சொன்னான். அப்பொழுது அவர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். கரங்களை தட்டிங்க. நீங்க பெயர் மாற்றப்படுவீங்க. இந்த பூமியில உங்களுக்கு ஒரு பெயர் மாற்ற தேவனை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த பெயர் மாற்றத்தின் விளைவு அவனுக்கு நாம் அதிகாலையிலிருந்து சூரியன் உதயமாகும் போது வெளிச்சம் வந்துவிட்டது என்று நாம் போகிறோம். அதே போல் இவன் இருள் சூழ்ந்த சூழ்நிலை. நான் இப்பொழுது என்னை கொலை செய்ய வாய்ப்பு இருக்கிறது, என் குடும்பத்தை அழிக்க வாய்ப்பு இருக்கிறது, நான் இரட்டத்தனையான பரிவானங்களோடு கடந்து போகிறேன் என்று ஏசாவுக்காக எல்லா பொருள்களையும் எடுத்துக்கொண்டு போகும்போது இவன் அந்த போராட்டத்தில் தேவனை நோக்கி தனித்து நின்ற மனிதனாய் இருந்தான். நீங்கள் போராட்டத்தில் எப்படி இருக்கிறீங்க? இந்த உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, இந்த 32 நமக்கு மிகவும் ஒரு அவசியமான ஒரு சத்தியம் அடங்கிய ஒரு பேரின்பம் நிறைந்த ஒரு மாற்றத்தை கொடுத்த ஒரு ஆவியிலே வெளிச்சத்தை கண்ட ஒரு புருஷனுடைய சம்பவத்தை தான் இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கிறோம். இருளில் இருக்கின்ற மனுஷனை பார்க்கவில்லை, வெளிச்சத்தில் இருந்த மனுஷன். அந்த வெளிச்சத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவனுக்கு பெயர் மாற்றத்தையும் கொடுத்தார். அதே போல் இந்த வேதத்தில் 6 நபர்கள் இவரை போலவே கர்த்தரிடத்தில் தனித்து போராடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எப்படி பெற்றிருக்கிறாங்க? தனித்து போராடி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நீங்க தனித்து போராட பழகி கொள்ளணும். தனித்து போராடி வாழ கத்துக்கணும். ஜெபத்தில் எப்பயுமே தனித்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. இந்த 3 பழக்கம் உங்களுக்கு வரணும் தான் இந்த சத்தியம் உங்களுக்கு விளக்கப்படுகிறது. இந்த சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு விளக்கம் கொடுப்பதற்கு இதுதான் காரணம். இவரை சொப்பனத்தில் தரிசித்தவரும் இதே கடவுள்தான், நேரடியாக சந்தித்தவும் இதே கடவுள்தான். இதே கடவுள் அவனோடு போராடவும் செய்கிறார். அந்த போராட்டத்தில் இவன் வெற்றி பெற்றதினாலே இவனுக்கு ஒரு பெயர் மாற்றத்தை கொடுத்து கடந்து போனார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தனித்து போராட பழகிக்கொள்வீர்கள் என்றால், தனித்து ஜெபிக்க பழகிக்கொள்வீர்கள் என்றால், அந்த போராட்டத்தின் முடிவு வெற்றி நிச்சயம். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அதுதான் இவருடைய ஒரு வாழ்க்கை. அப்படி யாத்திராகம் நிருபத்தில் பார்த்தோம்னா மோசேவனுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. மோசேவும் அந்த இடத்தில் தேவனோடு தனித்து போராடக்கூடிய ஒரு தலைவனாய் காணப்படுகிறார். யாத்திராகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது மோசே மாத்திரம் சமீபித்து வரலாம். முதல் வசனத்தை நீங்க வாசிக்க வேண்டாம். ஒரு 70 பேரை கூட்டிட்டு வாப்பா ஆரோன் மோசே, நீங்க தேவனோடு வாங்கன்னு சொல்றாரு. ஆனா 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீங்க யாரோட வர வேண்டும்? யாரும் இல்லாமல் மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமைத்து வரலாம். கரங்களை தட்டிங்க. அப்ப நீங்க தனித்து ஜெபித்து பழகணும்னு சொல்றது இதுக்குதான். தேவனுடைய கூடாரத்திலே இது பெனியேல், இது கர்த்தருடைய நாமம் இருக்கிற இடம் என்று அவன் இந்த இடத்துக்கு பெயர் வைத்தார். 29ஆம் வசனத்தில் தான் நினைக்கிறேன், 30ஆம் வசனமா இல்லை, 31ஆம் வசனத்தில் அவன் கர்த்தரை முகமுகமாய் நான் பார்த்தேன், ஆகவே இந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டேன் என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம
கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுனால இங்க கர்த்தருடைய சாயலை நாம் வேத வசனத்தின் மூலியமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், அவருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவருக்கு சொரூபம் ஒன்றுமில்லை, ரூபம் ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் இப்போ மோசே இரண்டாவது மனிதனாக நாம் பார்க்கும்போது அவர் தனித்து ஜெபித்து போராடி சகல காரியத்தை இருந்தாலும், அவர் 70 பேரோடு கடந்து போனாலும், ஆனால் தேவன் அவரை அழைப்பது எப்படி அழைக்கிறார் பாருங்கள். மோசே மாத்திரம் வரலாம், மற்றவர்கள் கிட்ட வரக்கூடாது. கரங்களை தட்டிங்க. அப்ப ராஜ்யம் நீங்கள் தனித்து பிள்ளையாய் கடந்து போக வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் தனிமையாக தான் பிரவேசிக்க முடியும். ஒரு குடும்பமாக கோத்திரமாக போகலாம் என்றால் அது கர்த்தருடைய சித்தம். அதெல்லாம் நாம் வேதத்தை புறம்பாக பேசக்கூடாது, வேத வசனத்துக்கு புறம்பாக நாம் நிற்கவும் கூடாது. தேவன் உங்களை அழைத்த அழைப்பிலே உங்களை ராஜ்யத்தை பாடிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 15-17 எரேமியா. கரங்களை தட்டிங்க. நீங்க பரியாசக்காரர் கூட்டத்தில் இங்க எரேமியா ஒரு நல்ல பழக்கத்தை சொல்லித்தரார், சங்கீதக்காரன் சொல்லித்தரார். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நான் இருப்பதில்லை, பரியாசக்காரருடைய இடத்தில் உட்காருவதில்லை, பாவிகளுடைய வழியில் நான் இருப்பதில்லை. நான் ஒரு தனித்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை நான் தியானிக்கிற மனுஷனாக இருக்கிறபடினாலே இந்த தேவன் என்னை பாக்கியவான் என்று சொன்னதினாலே நான் எழுதி தருகிறேன் உங்களுக்கு. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் ஒரு இலையுதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன கர்த்தர் இந்த இடத்துல எரேமியாவும் தனித்து போராடும் போது சொல்லித் தருகிறார், நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன். பரியாசக்காரன் கூட்டத்தில் உட்காந்தா என்ன நடக்குங்க? சந்தோஷமா இருப்பாங்க. பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்காந்தீங்கன்னா என்னதான் நடக்கும்? வசந்துக்கு வாங்க. இப்ப அடுத்தது என்ன சொன்னார் பாருங்க. உம்முடைய கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்து. நீங்க ஜெபத்தில் தனியா உட்காரணும்னு ஆண்டவர் விரும்புறது இருக்குதாங்க. கரங்களை தட்டிங்க. இதெல்லாம் நல்ல வார்த்தைகள்ங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்க தனித்து போராடணும்னு சொல்லித்தரார். ஏன்னா நீங்கள் போராட்டத்தோடு இருக்கிறீங்க, நானும் போராட்டத்தோடு இருக்கிறேன். இப்போ கர்த்தர் இந்த காலை வேளையில் 2 பேருக்கும் ஒரே சத்தியத்தை சொல்லித்தரார். நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் சத்தியம் ஒன்று, கர்த்தர் சொல்லித்தரார். எப்பா நீ தனித்து போராட பழகிக்கொள்ளப்பா. உன் ஜெப விண்ணப்பத்தை எடுத்துகிட்டு ஊராக போகாத, கொஞ்சம் பொறுமையாக இரு. நானும் 70 பேரோட தான் ஜெபத்துக்கு போனேன். மோசே 70 பேரை கூப்பிட்டு போகிறார். வசனம் ஒன்றும் மாற்றி சொல்லவில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அப்போ நீ தனித்து வா, நான் உன்னோடு சம்பவிக்க வேண்டும், உன்னோடு நான் பேச வேண்டும். யாக்கோப்பு ஏசாவுக்கு பயந்து எல்லா சொத்துக்களையும் அனுப்புகிறார். வசனத்தை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிட்டு அந்த ராத்திரி எவ்வளோ நேரத்தில் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் தேவன் சொல்கிறாரு, ரா முழுவதும் என்கிட்ட போராடின ஒரே மனுஷன் நீ தான் அப்படின்னு சொல்கிறார். அதனால் உனக்கு பேர் என்னப்பா? யாக்கோப்பா வேண்டாம், உன் தகப்பன் வச்ச பேர் வேண்டாம், நான் உன்னை இஸ்ரேல் என்று மாற்றுகிறேன், நீ 12 கோத்திரத்தின் தலைவனாக இருக்க போகிறாய். கரங்களை தேட்டி. அதுதாங்க தலைமுறையாக ஆசீர்வாதன்றது. தலைமுறையாக உங்கள் குடும்பம் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அது இந்த பன்மை தான், அது ப்ளூரல். ஆகவே இப்போ இந்த இடத்துல அடுத்த மனிதனை நம்ம பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். நம்ம முதல்ல யாக்கோப்பு மட்டும் தனித்து போராடல, 2வது மோசேவை பார்த்தோம். ஒரே நிமிஷம். 2வது மோசேவை பார்த்தோம். 3வது யாரை பார்த்தோம்? எரேமியாவை பார்க்குறோம். 4வது யாரை பார்க்குறோம்? தானியேல் என்ன சொல்கிறார் பாருங்க. 7-8 பாருங்க. 10ஆம் அதிகாரம் 7-8. நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன், என்னோடு இருந்த மனுஷரோ தரிசனத்தை காணவில்லை. 2 பேர் வீட்டில் படுப்பாங்க, 2 பேர் ஒரு அறையில் இருப்பாங்க. ஒரு ஆத்மா கர்த்தரோடு பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு ஆத்மாவுக்கு அது என்னன்னு தெரியாது. பாருங்கள், இதெல்லாம் உண்மை. இயேசு கிறிஸ்து உண்மையிலையும் சொன்னார், நான் வரும்போது அதை பார்ப்பனும் இதை பார்ப்பனும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார். 2 வயலில் இருப்பார்கள், ஒருவர் வயலிலேயே நினைத்து வயலையே பார்த்து கொண்டு இருப்பார்,
ஒருவர் அந்த வயல்வெளியிலும் என்னை நினைத்து வாழ்வார், என்னை நினைத்து இருக்கிறவன் என்னோடு பரலோகத்துக்கு பரதேசுக்கு கடந்து வருவான்னு சொன்னார். கரங்களை தட்டிங்க. இதெல்லாம் எடுத்து வசனம் சொல்ல நேரம் இல்லை. நாம் ஒரு குறுகிய கட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். அதனால் நல்ல செவியை சாய்த்து கேட்டு ஞாபகம் வச்சு நீங்கள் வீட்டில் வேத புருஷத்தை படிக்கணும். கர்த்தர் நிறைய தரிசனங்களோடு பேசுகிறார். பாருங்கள், ஒரு படுக்கையில் இருக்கிறாங்க 2 பேர், அல்ல ஒரு அறையில் 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தானியேலுக்கு மாத்திரம் அந்த தரிசனத்தை பார்த்தார். மற்றவருக்கு வசனம் என்ன தெளிவாக சொல்லுது பாருங்க. இல்லை, அப்புறம் 8ஆம் வசனமாக இருந்தானா இல்லை முடிஞ்சு போச்சுங்களா? நான் இதுலேயும் பாருங்க, நான் தனித்து விடப்பட்ட பெரிய தரிசனம். இப்படி நீங்கள் பார்க்கணுங்க. உங்களுடைய ஜெப அறையில் பகலாக இருந்தாலும் சரி, நண்பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, இரவு கடந்த அதிகாலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரை தியானிக்கிற தியானம், கர்த்தரோடு பழகி தனிமையில் நீங்கள் இருந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை அப்படியே வாய்க்க பண்ணுவார். நான் என்னை குறித்து இது பேசிக்கிட்டே இருந்தேன்னா ரொம்ப நேரம் போயிடும், அது மாம்ச பிரசங்கம் ஆகிடும். நான் மாம்ச பிரசங்கத்துக்கு வரல. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் தீமைகள் மாறி மாறி வரும், போராட்டம் இருக்கும். ஆனால் போராட்டத்துக்கு கூட்டத்தை சேர்க்காதீங்க. போராட்டத்துக்கு என்னத்தை சேர்க்காதீங்க? கூட்டத்தை சேர்க்காதீங்க. கூட்டம் தேவை, ஆனால் அது அளவுக்கு மீறி நான் போலீஸ்காரனை என்னத்தை தூக்கிடுறாங்க, அரசாங்கமே என்னத்தை தூக்குதுங்க? துப்பாக்கி தூக்கிடுது. கூட்டம் அவசியம்தான், ஆனால் அது மிதமிஞ்சி போச்சுன்னா எதை தூக்கிடுறாங்க? அரசாங்கம் என்ன பண்ணிடுதுங்க? சொல்லி பார்க்குறாங்க, கேட்டு பார்க்குறாங்க, இல்லை நான் துப்பாக்கியை தூக்கி அடிச்சிடுறேன். அப்போ வாழ்க்கையில் நான் போராட கர்த்தர் நம்மை படைக்கவில்லை, ஆனால் போராட்ட வாழ்க்கை இருக்கும் என்பதை கர்த்தர் நமக்கு நியாயப்படுத்துகிறார் இந்த வசனங்களை கொண்டு. ஆனால் அதில் தனித்து நிற்கிற தகைவிலான் குருவியாய் நீங்கள் மாற வேண்டும். தனித்து நிற்கிற தகைவிலான் குருவியாய் நீங்கள் மாற வேண்டும். அப்போ தேவராஜ்யத்தில் உங்களுக்கு கூடு கிடைக்கும். கரங்களை தட்டிங்க. தேவராஜ்யத்தில் என்ன கிடைக்குங்க? கூடு இருக்கிறது. அதனால தான் நான் தைரியமாக என் மருத்துவரிப்பட்ட சொன்னேன். என் பைபிளுக்குள்ளே தான் இன்னொரு பைபிள் இருக்குது, அந்த பைபிளில் வச்சுருக்கேன். 10-15 பக்கம். நீங்கள் வேணால் எடுத்துகிட்டு போய் யார்ட்டனாலும் கேட்டுங்க. இன்னும் இந்த ஆள் உயிரோடு இருக்கனான்னு உங்களை கேட்பாங்க, இல்லை இருந்தாலும் கைக்கெல்லாம் போயிருக்கணுமேனு கேட்பாங்க. மருத்துவம் அதுதான் சொல்லுது. ஒரு வியாதி பெருகும்போது அது எத்தனையோ விதத்தில் பிரச்சனையை கொடுக்குது. இரத்த நாளங்கள் இல்லை, ரத்தமே இல்லை, எல்லாமே அவுட்டு. ராஜ உறுப்புகள் ஒன்றுமே நான் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனாலும் இந்த தனித்து போராடுகிற பழக்கம் இவர்களிடமெல்லாம் இருந்ததினாலே கர்த்தர் இவர்களோடு வாசம் பண்ணி இவர்களை ஆசீர்வதித்தார். இவர்களோடு வாசம் பண்ணி இவர்களை என்ன பண்ணாருங்க? அப்போ இந்த சத்தியத்தை கேட்குற உங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் சத்தம் வானத்துக்கு போகட்டும், வான மண்டலங்களே போய் பார்க்கட்டும். எத்தனையோ மண்டலங்கள் இருக்கிறது. நாம் அதெல்லாம் கர்த்தர் தரிசனத்தில் காட்டுவார். முதல்ல யாக்கோப்பு, 2 மோசே, 3வது எரேமியா, 4வது தானியேல், 5வதாக லூக்கா 9ஆம் அதிகாரம் 18 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனிமையில் போராடியது குறித்து அவர் தனிமையில் தான் போராடினார். எத்தனையோ வசனங்கள் இருக்குது. ஆனால் நாம் இந்த ஒரு சின்ன வசனத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, பின்பு அவர் சீஷரோட கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இங்கே சீஷரோடு தான் போகிறாரு. ஆனால் சீஷரை விட்டு தனித்து ஜெபம் பண்ண. இந்த தனித்துன்றதை உங்கள் 4 பேர்களுடைய லைஃப்ல நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் சீஷரோட போல சபை விசுவாசிகளோடு நீங்கள் கடந்து வரலாம், சபை மக்களோடு கடந்து வரலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நீங்கள் எல்லாரோடும் கலந்து வரலாம், ஆனால் உங்கள் இருதயம் மாத்திரம் தனித்து கர்த்தரிடத்தில் பேசி கொண்டு இருக்க வேண்டும். உங்கள் இருதயம் மாத்திரம் இங்கே உட்காந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும்? கர்த்தருடைய ஆவியானோட்ட பேசிகிட்டு இருக்கணும். இப்போ நான் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பெருமைக்கு சொல்லலை. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொஞ்சம் சொல்லி தந்துட்டுருக்காரு. அப்போ சொல்லிவிடு, நான் உனக்கு சொல்லுறது அவங்ககிட்ட அப்படியே இன்டர்பிரட் பண்ணு. பேசுகிற காரியங்கள்லாம் கர்த்தருடைய இது. நான் கர்த்தரை தரிசித்தேன், கர்த்தர் தான் இப்போ என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு, நான் சொல்லலை. புரிஞ்சுக்கிங்க.
கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மன ஏவுதலை கொடுத்து இந்த வசனத்தை ஜாயின் பண்ணி கொடுக்குறார். கர்த்தரே ஆவியானவர், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5ஆவதாக இந்த காரியத்தை பார்க்கிறார். 6ஆவதாக பவுல் அடிகளை நாம் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, 1 தெசலோனிக்கேயர், ஆகையால் பொறுத்திருக்க கூடாமல் தனித்து விடப்படுகிறது நன்மை. கரங்களை தட்டிங்க. எல்லாராலும் நீங்கள் ஒதுக்கப்படுவது நன்மை என்று முதல்ல நம்புங்க. உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயிக்கல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார். கரங்களை தட்டிங்க. அவர் உலகத்தை ஜெயிச்சதுனால உங்களுக்கு ஜெயிக்க கற்றுக் கொடுப்பாருங்க. அந்த ஜெபம் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடும். அந்த ஜெபம் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும். அந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அந்த ஜெபம் எப்பொழுதும் ஆனந்தமாய் அலைந்து திரிவீர்கள். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பாருங்க, அப்படி நம்முடைய வாழ்க்கை காற்றிலே பறக்கும் கீதம் போல இருக்கும். அநேக விதமான குடும்ப சுமைகளை ஊழியக்காரன்ற முறையில் சொல்லுவாங்க. அப்போ கடந்த வாரம் அப்படி ஒரு சகோதரி சொல்லி கொண்டு இருக்கும்போது, நாம் விசுவாச பிள்ளைகள் உலகத்தானை போல நம்ம புலம்ப முடியாது. நாம் தனித்து போராடுவதற்கு நமக்கு ஒரு பலத்தை இந்த கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே நாம் போராடுவோம். நம்முடைய குடும்பத்திற்கு மாத்திரம் இப்படியா என்று அவர்களுடைய குடும்பத்தின் பிரச்சனையை அவர்கள் சொன்னார்கள். எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்குது, எல்லா குடும்பத்திலும் எல்லா காரியங்களும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால், தனித்து போராட பழகிக்கொள்வீர்கள் என்றால், கர்த்தர் சூரியன் உதயமாகும் போதே உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குகிறார். கரங்களை தட்டிங்க. ஏனென்றால் இரவுக்கு பிறகுதான் காலையில் நல்லா உற்சாகமாக தட்டிங்க. இன்னொரு 5 நிமிடத்தில் நாம் முடித்து கொள்ளலாம். இந்த மனுஷன் என்கிற வார்த்தை நீங்கள் பார்த்தீங்க, நம்ம 23ஆம் வசனத்தில் பார்த்தோம். ஒரு மனுஷன் பொழுது விடியும் மட்டும் அவனுடைய போராடி என்று வரும்போது, எபிரேய பாஷையில் இந்த மனுஷனுக்கு ஈஷ் என்கிற வார்த்தை இருக்கிறது. ஈ ப்ளஸ் ஈஷ். ஈஷ் என்றால் அது மனிதன் அல்ல, கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அடுத்த வார்த்தையே உங்களுக்கு பேரெல்லாம் கேட்குறாரு. அவர் கர்த்தர்ன்ற வசனமெல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வருது. அதை நம்ம உண்மையா பொய்யா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் மனுஷன் என்று சொல்லிவிட்டு அவர் கர்த்தர் என்று சொன்னால் அது வேதத்தில் இருக்கிறதா என்பதை ஒரு 3 வசனங்களை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம். அது ஈஸ் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கர்த்தர் ஈஸ் என்று அவருக்கு பெயரை வைத்தார். எபிரேய பாஷையில் அவர் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம தமிழ் பாஷையில் விக்கிரகத்தை வைத்திருக்கிறவரை ஈசா என்று அழைக்கிறோம். இதுதான் எப்பயுமே கர்த்தருடைய வார்த்தைக்கும் பிசாசு அதில் ஒரு கால் போட்டுடுச்சு. அதுதான் நமக்கு வேதம் ஆரம்பத்திலும் சொல்லும். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் முடிச்சிங்கன்னா, இந்த வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து போட்டாலும் சரி, ஒரு வசனத்தை அவன் வைத்து கொண்டாலும் சரி, கொஞ்சம் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் பாருங்கள். வாசிங்க தம்பி, எடுத்தவங்க வாசிங்க. கடைசி அதிகாரத்தில் பாருங்கள். ஒருவன் முடியறதுக்கு ஒரு 3-4 வசனத்துக்கு முந்தி வரும். இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து வசனங்களை எடுத்து போட்டால் இப்ப கரங்களை தட்டிங்க. இது ஒரிஜினாலிட்டி சத்தியம். அங்கே போய் அந்த பெருஞ்சிலையை வணங்கி அவர்கள் சொல்லுகிற காரியங்களை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இல்லாமல் போயிடுதுங்க? என்ன இல்லாமல் போயிடுது?
பார்த்துங்க. நீங்கள் யாருக்கிட்ட பங்காக இருக்கிறீங்கன்னு பார்த்துங்க. கர்த்தரின் பங்கு நீங்கள் சொல்லி பந்தி எடுக்கிறீங்க. தப்பி தவறி கூட உங்கள் கால், உங்கள் நிழல் அந்த நிழலில் போய் பற்றக்கூடாதுங்க. அது சுற்றுலாத்தலம் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கால் போட்டான் பாருங்க. ஈஷ் என்பது எபிரேய பாஷை, ஈசா என்பது பிசாசின் வார்த்தை. அது கடவுளை குறிப்பதல்ல. அங்கே கடவுளை குறிப்பதற்காக ஒரு மாபெரிய சிலையை அவங்க வச்சுருக்கிறாங்க. அவங்க வச்சதை பார்த்து தான் இப்போ பெத்தநாயக்கம்பாளையம் பக்கம்லாம் வச்சுருக்கிறாங்க, புத்திரகோண்டாபாளையத்தெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இது தொடர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசில் வேதம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம தேவன் ஈஸ். இவர்கள் அதை அப்படியே மாற்றி ஈசா என்று கொண்டு போய் விட்டார்கள். அதற்கு ஒரு உருவ சிலை வைத்து விட்டார்கள். அப்போது தேவன் சொல்கிறார், எப்பா நீ அதை நம்பினா உன்னுடைய நெல்லை என்கிட்ட பங்கும் இல்லை பாகமும் இல்லை, என்னுடைய ராஜ்யத்தை விட்டு நீ கடந்து போய்விடுவா என்று எச்சரிப்போடு நமக்கு இந்த வேத புஸ்தகத்தை மூடி விக்கிர ஆராதனைக்காருக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் வேண்டும் என்று முடிக்கிறார். ஆகவே நீங்கள் பழகுங்கள், பார்த்து பழகி கொள்ளுங்கள். அதனுடைய சிலைகளின் நிழல்களோ அந்த கட்டிடத்தின் அமைப்போ உங்கள் மேல் படாமல் பார்த்து கொள்ளுங்கள். இது உண்மையான சத்தியம். அப்போ நீங்கள் யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, யாத்திராகம் 15:3 நீங்கள் வாசிக்கும்போது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. இப்போ இவர் கேட்டார், ஆண்டவரே உங்கள் நாமம் என்ன? அப்போ கர்த்தர் இந்த யுத்தத்தில் வல்லவர். அவர் தொடை சந்து அடிச்சிட்டார். அப்போ யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கப்பட்டது. அதனால் இன்னும் நீங்கள் இஸ்ரேல் தேசத்தில் போனீங்கன்னா யாரும் கால் சூப்பு குடிக்க மாட்டாங்க. இஸ்ரேல் குடிக்க மாட்டான், சொந்த வெளியூர்காரன் குடிப்பான். இஸ்ரேல் ஜனங்க குடிக்க மாட்டாங்க. நம்ம புதிய கிறிஸ்தவலானோன்னா முதல்ல பாஸ்டர் பார்த்து கேட்குற கேள்வி, ஐயா நாங்கள் என்னென்ன கறி சாப்பிட்ணும், என்னென்ன கறி சாப்பிடக்கூடாது. உடனே அந்த ஊழியக்கார் பெருசாக லிஸ்ட் எடுத்து கையில் கொடுத்துருவார். தப்பில்லை. எது சரி எது தவறு என்றெல்லாம் நம்ம பேச வரல. ஜாக்கிரதையாய் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு யுத்தத்தில் உங்களுக்கு வெற்றி சிறக பண்ணுகிறவர். நீங்கள் தனித்து போராடினாலும் அந்த யுத்தத்தில் அவருடைய பெயர் என்னவாய் இருக்கிறதுங்க? கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இங்கே மனுஷன் போட்ட இடத்துக்கு பிறகு வந்த வசனம் அவர் என்று இருக்கிற இடத்துல அது கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதே போல் யோசுவா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் 13ஆம் வசனம் யோசுவா 5:13 பார்த்தீங்கன்னா, யோசுவா 5:13, பின்பு யோசுவா ஏறெடுத்து பார்க்கையில் ஒருவர் அவருக்கு எதிரே நின்றார், உருவின பட்டயம். அப்போ யாத்திராவில் பார்த்தோம், யுத்தத்தில் வல்லவரான தேவன் அவரே கர்த்தர். யோசுவாவில் பார்க்குறோம், அவர் பட்டயத்தோடு நமக்கு அருகில் நிற்கும்போது நமக்கு எதிராளியானவன் உயிரோடு கடந்து போக வாய்ப்பே இல்லை. நம்முடைய எதிராளியை அவர் சின்ன பின்னமாக்கி விடுவார். சத்ருவாகிய சாத்தானிடமிருந்து நமக்கு உயிரை வாங்கி கொடுப்பார். சத்ருவாகிய சாத்தானிடமிருந்து நமக்கு மீட்பை வாங்கி கொடுப்பார். அநேகர் தரிசனத்தில் சொல்கிறாங்கல்ல, நான் கீழே விழுந்தேன் ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை மேலே தூக்கினார்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இதுக்குரிய சாட்சிகள் தான். ஏன்னா விழப்போனால் யாரோ ஒருத்தர் என்ன சத்தம் போட்டாங்க, நான் டக்குன்னு திரும்பினேன், அந்த ட்ரெயின் போயிடுச்சு, அந்த லாரி என்னை இடிக்காமல் விட்டுடுச்சு, பஸ்ஸு என் மேலே மோதாமல் போயிடுச்சுன்னெலாம் சொல்லுவாங்க சாட்சி. அதெல்லாம் இதுதான். நீங்கள் கர்த்தரோடு இருந்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருப்பாருங்க? உருவின பட்டயத்தோடு இருப்பார். இன்னும் எவ்வளோ சான்றுகள் இந்த வேதத்தில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கற்றுட்டு போகிறது என்ன? தனித்து போராட பழகி கொள்ள வேண்டும். தனித்து, அப்பொழுது உங்களுக்கு இருளில் இருக்கிற உங்கள் வாழ்க்கை சூரியன் இவனுக்கு அதிகாலையில் உதித்தது போல உங்களுடைய ஆவியில் இருக்கிற கலக்கங்கள், உங்கள் ஆத்துமாவில் இருக்கிற பாரங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை வாங்கி யாக்கோப்பு கடந்து போனது போல இந்த உலகத்தில் நீங்கள் கடந்து போகலாம். இவ்வளோதானா? கடந்து போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் எழுந்து நின்று பாடலை பாடி காணிக்கை கர்த்தருக்கென்று